Praise the Lord and greetings to you all in the name of our dear Lord and Savior Jesus Christ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். Just a verse from John chapter 17 verse 4. It says, I have glorified thee on earth and I have finished the work that thou hast given me to do. யோவான் 17:4 எழுதியிருக்கிறபடி நான் ஓட்டத்தை முடித்தேன். No, I have glorified thee on the earth. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். And I have finished the work that thou hast given me to do. நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடித்தேன். And this was true of my dear father. இது என்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமானதாக இருக்கும். I have the privilege of being the eldest daughter for my beloved parents. என்னுடைய அன்பான பெற்றோர்களுக்கு நான் மூத்த மகளாய் பிறந்தது எனக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். And especially my father saw me not as a daughter but as a son. என்னை ஒரு மகளாக பார்க்கவில்லை, மகனாகவே பார்த்தார். And he also trained me as one. என்னை ஒரு மகனைப் போலவே வளர்த்தார். And we would always, whenever he speaks to me, he would say, if not for our loving God and for his precious people, we are nobody. என்னிடத்துல அடிக்கடி அப்பா சொல்லுவாங்க, ஆண்டவர் இல்லைன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்கள் இல்லைன்னா நாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. And he always expressed his unworthiness. அவர் எப்பொழுதுமே தன்னுடைய தகுதியில்லாத தன்மையை எப்பொழுதும் வெளிப்படுத்தினார். The greatest gift and the most precious blessing that any man can ever have is to have the Lord Jesus Christ in one's life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்க பெறுகிற மிக பெரிதான ஒரு விலை மதிப்பில்லாத பரிசு என்னவென்று சொன்னால் அவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடைப்பதுதான். And this blessing is the base or the fundamental blessing for all the other blessings in life. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் முக்கியமாக இந்த ஆசீர்வாதமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிடைக்க பெறுகிற ஆசீர்வாதமே அடித்தளமாக உள்ளது. And my precious dad and most of us have this experience in our lives. என்னுடைய அன்பான தகப்பனாருக்கும் நம்மளில் எல்லாருக்கும் அநேகமாக எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. Jesus Christ is the one and only person who loves us unconditionally. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறவராக இருக்கிறார், நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறவராக இருக்கிறார். He's the only person on whom we can count on at all times. அவரை மாத்திரமே நாம் எல்லா நேரங்களிலும் சார்ந்திருக்க முடியும். Even when you are badly hurt or when you miserably fail, his love is the same. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவராகவே இருக்கிறார். நாம் மோசமாக இருந்தாலும் காயப்பட்டிருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவராகிய தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். If any of you have not received this precious gift in your life, நீங்கள் இந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க மாட்டீர்களானால், today receive him into your heart and life. இந்த நாளிலே நீங்கள் தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். Because this is what my precious dad would have done. Whenever he sees a crowd, he never fails to give the message of salvation. என்னுடைய தகப்பனார் இதைத்தான் செய்திருப்பார்கள். எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலே அவங்க முனைப்பாயிருப்பார்கள். And this book, holy book, the Bible that I have in my hand, is the best book in the world. நான் என்னுடைய கைகளிலே கிடைக்கப்பெற்றிருக்கிற இந்த நீங்கள் காண்கிற இந்த வேதாகம் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த புஸ்தகமாக இருக்கிறது. And this is through which God loves to have fellowship with us. இந்த புஸ்தகத்தின் மூலமாக, இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவராகிய தேவன் தாமே நம்மளோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். He loves to talk to us and in return he loves to hear from us.
ஆண்டவராகிய தேவன் நம்மளோடு கூட இந்த வார்த்தைகளின் மூலமாக இடைப்பட பேச விரும்புகிறார். நம்மளுடைய காரியங்களையும் அவர் கேட்க விரும்புகிறார். And this is one book which my dad would have read many number of times, the most number of times, and he would have used the most number of times. He would have studied the most number of times, and also he would have preached on this the most number of times. என்னுடைய தகப்பனார் இந்த வெளியேறப்பெற்ற புஸ்தகத்தை மாத்திரமே அதிகமாக அநேக முறை படித்திருப்பார்கள், அநேக முறை தியானித்திருப்பார்கள், இதன் அடிப்படையிலே அநேக முறை பிரசங்கித்திருப்பார்கள். So if any of you do not have a copy of this book, please உங்களில் have one for வந்திருக்கிற yourself. யாராவது உங்களிடத்திலே இந்த வெளியேறப்பெற்ற வேதாகமம் இல்லை என்றால் Please get one and see for yourself, read for yourself. நீங்கள் தயவு செய்து இந்த வேதாகமத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இதை வாசிங்கள், அனுபவித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். And almost everyone who has spoken about Appa mentioned how he told them to read the Word of God at least for at least 10 chapters a day. எனக்கு முன்பாக பேசினவர்கள் சாட்சியிலே அநேக பேர் சொன்னார்கள், அப்பா எப்படி வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி, குறைந்தது 10 அதிகாரங்களாவது ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா சொல்லுவாங்க. That's the same thing even all of us, and he made sure that he read at least 4 or 5 times more than us. அவங்க சொல்கிறதோடு மாத்திரமல்ல அந்த காரியத்தை எதிர்பார்ப்பாங்க, நம்ம எல்லாரும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவங்க எங்களை விட 5 மடங்கு 6 மடங்கு செய்வாங்க, வேதாகமத்தை வாசிப்பாங்க. And I want to share a few incidents that has touched my life. நான் என்னுடைய வாழ்க்கையை தொட்ட ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And I was as a small child growing up, I've seen my dad in one corner of the room in the morning with Bible in his hand on his knees, and also having a globe. I've seen him place his finger on the countries and praying for it. நான் என் சிறு வயதிலே நான் வளர்ந்து வரும் பொழுது என் தகப்பனார் அறையிலே ஒரு மூலையிலே முழங்கால் போட்டு வேதாகமத்தை கையிலே வைத்து ஜபித்து கொண்டிருக்கிறதை பார்ப்பேன். அதோடு கூட பூலோக உருண்டையை வைத்து தேசத்தின் மேல் கைகளை வைத்து ஜபிக்கிறதை பார்த்திருக்கிறேன். And he used to write down verses, put it in his pocket, and whenever we traveled together to school, he would take it out and keep memorizing it on the way. என்னுடைய தகப்பனார் எப்பொழுதுமே வேத வசனங்களை சிறு சிறு துண்டுகளிலே எழுதி அதை தன்னுடைய கார்ட்ஸில் எழுதி அதை தன்னுடைய பையிலே வைத்திருப்பார்கள். எங்களை பள்ளிக்கு வந்து விடுகிற சமயங்கள் அப்படிப்பட்ட நேரங்களிலே அதை எடுத்து அவர்கள் மனப்பாடம் செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். And whenever he took me out to shops, he made me take few tracts and made me distribute, and we would talk about ways to grow in the Lord. என்னை கடைகளுக்கு கூட்டி செல்லும் பொழுது என்னுடைய கரங்களிலும் அவர்களுமாக சேர்ந்து ட்ராக்ஸை கையில் வைத்திருப்பாங்க, கைப்பிரதிகளை வைத்துக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு கொடுக்கவும், நாங்கள் எப்படி கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும் என்பதை குறித்தும் என்னோடு கூட பேசி கொண்டு வருவாங்க. And every Friday night we used to have all night fasting prayer in each of our village assemblies. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் நாங்கள் இரவு முழு நேர ஜபத்தை சபையோடு கூட சேர்ந்து நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து பங்கெடுப்பதுண்டு. We had 4 or 5 village assemblies those days, so every week in each assembly this would. எங்களை சுற்றியுள்ள ஒரு 4-5 கிராம சபைகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சபையினரோடு கூட இணைந்து நாங்கள் இரவு ஜபத்திலே பங்கு பெறுவதுண்டு. And I don't remember my parents taking us out anywhere for a picnic or visiting places, but this was mandatory. They made sure the entire family attended this prayer meetings.
எங்களுடைய வீட்டிலே என்னுடைய பெற்றோர்கள் எங்களை ஒரு சுற்றுலா ஸ்தலத்துக்கோ அந்த மாதிரி பொழுதுபோக்காகவோ எங்களை வெளியில் கூட்டி போனதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவர்கள் கண்டிப்பாக நாங்கள் இந்த மாதிரி ஜப கூட்டங்களிலே பங்கு வர வேண்டும் என்பதை எங்களை கட்டாயப்படுத்தி எங்களை பழக்குவித்தார்கள். Appa would finish his work in school, take tuitions, and by the time he reaches it would be very late, and we usually take the last bus to reach. அப்பா ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது அங்கே வேலையை முடித்துவிட்டு எல்லாம் செய்து வரும்போது மிகவும் பிந்தீரும். நாங்கள் கடைசி பஸ் எடுத்து வருகிற மாதிரி இருக்கும். And there were times, sometimes these buses wouldn't stop and we may have to return back, but he will walk all the way, attend and then come back. சில நேரங்களிலே இந்த பஸ்ஸஸ் இந்த பேருந்துகள் அந்த அந்த தடத்து வரைக்கும் அந்த இடத்து வரைக்கும் வராது, அந்த ஸ்டாப் வரைக்கும். அப்புறம் நான் சில வேளைகளில் நாங்கள் திரும்பி நடக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி நேரத்தில் கூட அப்பா நடந்து போய் இந்த கூட்டங்களை அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. Personally, it was a great blessing, these night prayers. Even though I didn't go for it willingly, many times the Lord met me during those days. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த மாதிரி இரவு நேர கூட்டங்களிலே ஜப கூட்டங்களிலே நான் பங்கெடுத்ததை எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். நான் நிறைய நேரங்களிலே என்னுடைய இஷ்டம் இல்லாமல் கூட பங்கெடுத்திருப்பேன். ஆனால் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அதன் மூலமாய் இடைப்பட்டார். And if he wanted to correct the people of God in the house of God, he would correct us first so that they may get some fear. நாம் தேவனுடைய வீட்டில் தேவனுடைய பிள்ளைகளை சீர்படுத்த வேண்டும், தேவனுடைய மக்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக தேவன் நம்மளை சீர்படுத்துவார், சரிப்படுத்துவார். அதன் பிறகுதான் நம்ம மூலமாக He used to correct his children first. ஓகே, முதலாவதாக அப்பா எங்களை முதலாவதாக திருத்துவார். And it was such a blessing to have my father. I can keep on going. But I want to specifically mention the last time we had a real precious time together. இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நான் பெற்றிருக்கிறதை பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். நான் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கடைசியாக நான் அப்பாவை சந்தித்த ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். He fell really sick few months back in Bangalore, and you would have heard from his messages that he had an encounter with God. He died, yeah. சில மாதங்களுக்கு முன்பாக அப்பா மிகவும் நோய்வாய்ப்பட்டார். ஏறத்தாழ மரித்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக மரித்து விட்டார். I could see my own body lying and I went to him, but he said, go back and I have some things for you to do. ஆண்டவரோடு கூட தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை கூட அதன் பிறகாக அப்பா பகிர்ந்து கொண்டதை நீங்கள் அநேகர் பார்த்திருக்கலாம், வீடியோஸில் பார்த்திருக்கலாம். அது என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நான் சென்றேன், மரித்து விட்டேன், நான் என்னுடைய சரீரம் அங்கே இருக்கிறதை நான் பார்த்தேன், ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னை மறுபடியுமாய் அனுப்பிவிட்டார் என்று சொல்லி. And during those days I had the opportunity of being with him, and one early morning I was there with him witnessing what he saw. நான் அந்த சூழ்நிலை மத்தியிலே நான் அப்பாவோடு கூட நேரத்தை செலவழிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். ஒரு அதிகாலையிலே அப்பா இந்த காரியங்களை குறித்து எனக்கு பகிர்ந்து சொன்னார். அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். I saw him just getting up and gazing at something, fixed his eyes on it, and then he was just worshipping God. நான் அதிகாலை வேளையிலே அப்பா கண்ணை முழித்து மேலே ஒரு இடத்தை உற்று நோக்கி அங்கே பார்த்து கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். And I just got a glimpse of heaven by looking at him. I knew he was talking to our Lord Jesus Christ. எனக்கு புரிந்தது, அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பரலோகத்தின் ருசியை அனுபவித்து என்று சொல்லி நான் கண்டு கொண்டேன். It was such a glorious moment for me and I was really touched.
அது மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு மகிமையுள்ள அனுபவமாக எனக்கு இருந்தது. அது என்னை மிகவும் பாதித்தது, தொட்டது. And one incident, another incident also which had helped me even before that, let me tell you that. இன்னொரு சம்பவத்தையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். When I was young, I had to, we attended a rally and I had to memorize Romans 12 and I was reciting it. ஒரு ஒரு நாளிலே நான் ரேலியிலே பங்கு பெற வேண்டியிருந்தது. அந்த நாளிலே ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நான் மனப்பாடம் செய்து ஒப்பிக்க வேண்டியதாக இருந்தது. And in that assembly, the responsible brother, after the first person, I was the second person reciting. After the first person finished, he immediately, even before I could finish, he called him and gave him the first prize. நான் இரண்டாவதாக அதை சொல்லுகிறதாக இருந்தது, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதாக இருந்தது. என்னுடைய தருணம் வருவதற்கு முன்பாகவே முதல் ஒருத்தர் ஒப்பித்தவங்களுக்கு அவங்க உடனே அந்த ஊழியக்காரர் பரிசு கொடுத்து விட்டார்கள். So that upset my dad and he immediately said, "Elsie, sit down." அது என்னுடைய தகப்பனை பாதித்தது. அவர் உடனடியாக எல்சி நீங்கள் உட்காரு என்று சொல்லி சொன்னார். And then I sat down. நானும் உட்கார்ந்தேன். And he was not happy with what he did that day. ஆனால் அப்பா அந்த நாளிலே செய்ததை குறித்து சந்தோஷப்படவில்லை. And the next time he met the same congregation on the Friday fasting prayer night. அடுத்த முறை வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்திலே அந்த சபையாரை நாங்கள் சந்திக்க நேரிடும் போது, before he started the message, அவர் செய்தியை கொடுப்பதற்கு முன்பாக he said, "I want to ask forgiveness from each of you because I behaved foolishly on that day." சபையாரை பார்த்து அப்பா சொன்னாங்க, நான் அந்த நாளிலே மிகவும் அதீனமாக நடந்து கொண்டேன், ஆகையால் உங்களை எல்லாரிடையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள். He would have planned to have a nice happy event, but then I spoiled the atmosphere. அந்த ரேலியானது அந்த நாளிலே மிகவும் நன்றாக நடந்திருக்கக்கூடும். ஆனால் என்னுடைய மதியினத்தினாலே இந்த சூழலை கெடுத்து விட்டேன் என்று சொல்லி அப்பா சொன்னார்கள். If you tell that you have forgiven me, and then I will share the word. அப்போ மேலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். And that day he became a hero for me. அந்த நாளிலே தானே அப்பா எனக்கு ஒரு ஹீரோவாக மாறினார், ஒரு தலைவராக முன்மாதிரியாக மாறினார். And so he was also my mentor, but I don't have time to say. Even when I was a student, he trained me, involved me, and taught me how to be a teacher. என்னுடைய வாழ்க்கையில் அப்பா நான் எப்படி ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களே எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை பயிற்றுவித்து பழக்குவித்தார்கள். எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற ஒரு நபராகவும் அப்பா இருந்தாங்க. It's not about just teaching, but to be personally involved in the lives of children. இது வெறுமனே சொல்லி கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, எப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் தனிப்பட்ட விதத்திலே இடைப்பட முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். To pray for every child from the attendance register. நான் வச்சிருக்கிற அந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லேருந்து ஒவ்வொரு பிள்ளையினுடைய பேரையும் பார்த்து ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் எப்படி ஜெபிக்க வேண்டும். And if there is any child who is in need, who has who is poor and who has a single parent, how we have to be little more kind to them and provide for their needs. எப்படி தேவையில் உள்ள பிள்ளைகளை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவையோ இல்லை பிரச்சனையோ இருக்குமானால் நாம் எப்படி அவர்களுக்கு கூடுதலாக நாம் அக்கறை காண்பித்து அவர்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். Even when the promotion meeting came, he used to ask me, find out how many marks this boy has scored in this paper. இந்த மாதிரி தேர்ச்சி பெற்று அந்த
ப்ரமோஷன்லாம் நம்ம கொடுக்கும்போது மேல் வகுப்புக்கு அவங்கள வந்து நம்ம மாற்றும் பொழுது அந்த நாட்களில் கூட அப்பா என்கிட்ட கேட்பாங்க, இந்த பையன் எத்தனை மார்க் வாங்கியிருக்கிறாங்க, என்ன அவங்களுடைய முன்னேற்றம் என்ன அப்படி விசாரிப்பாங்க. And if he has failed, he will say, fine, just see whether we can give him some grace marks because he is a son of a single parent. அப்போ பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு மாணவன் வந்து அங்கே ஃபெயில் மார்க்கு தோல்வி அடைந்திருந்தால் அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு எப்படியாவது நம்ம கொஞ்சம் மார்க் கொடுத்து இறக்கப்பட்டு மார்க் கொடுத்து தேர்ச்சி பண்ண வைக்க முடியுமா, பாஸ் பண்ண வைக்க முடியுமா, ஏன்னா இவங்க வந்து ஒரு தனியாக அவங்கள வந்து ஒரு தாயோ இல்லை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாணவனுடைய கஷ்ட நஷ்டத்தை கொண்டு அவங்க எங்களை பயிற்றுவித்தாங்க. Because they won't be able to pay fees for another year. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால இன்னும் ஒரு வருடம் வந்து ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. We used to travel with him to school, and when at the gate this ayas and sweepers and all those menial workers, they were the ones who welcomed him in the morning as we went to school. நாங்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது வாசலிலே அங்கே வேலை பார்க்கிற அக்காமார்கள், கூலி வேலை பார்க்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் அப்பாவை வந்து முகமலர்ச்சியோடு கூட வரவேற்பாங்க காலை வேளையில். They would go to the staff room, he would pray for them, and if they are sick, he will become a doctor and prescribe some gentle medicines and also give money, cash for them to get the medicines. பள்ளிக்கு வரும் பொழுது அவங்கள சந்திப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிப்பாங்க, தேவையில் உள்ளவங்களுக்காக கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குமானால் அவங்க மருத்துவரை போல அவங்களே வந்து எல்லா மருந்துகளையும் எழுதி கொடுப்பாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு பணமும் கொடுப்பாங்க. And in the evening we had to wait for him because the principal would come and meet him and discuss many things. சாயங்கால வேளையில் நாங்கள் அவங்களுக்காக காத்திருப்போம். ஏன்னா எங்களுடைய தலைமை ஆசிரியர் வந்து அவங்களோடு கூட பேசி நிறைய காரியங்களை கலந்து ஆலோசித்து கொண்டிருப்பார்கள். Though he was just a maths teacher, he did the work of a vice principal. அவங்க ஒரு கணக்கு வாத்தியாராக இருந்தாலும் உதவி தலைமை ஆசிரியரை போல எல்லா பணிகளையும் செய்தார்கள். And he did that all with perfect ease. எல்லா காரியங்களையும் மிகவும் எளிதாக பூரணமாக சரியாக செய்தார்கள். No matter what the status, whether low or high, he just knew how to mingle with each one without doing anything. With perfectly was able to mix with both people. மிகவும் எளிதாக ஒரு ஒரு நிலைவரமான ஒரு எண்ணத்தோடு கூட இருதரத்தாரோடு கூட அவங்களால சரியாக பழகி எல்லா காரியங்களையும் செய்ய முடிந்தது. அதுவும் பூரணமாக சரியாக செய்ய முடிந்தது. And I had the privilege of accompanying him last 2 times for the ministry too. எனக்கு அப்பாவோடு கூட 2 தருணங்கள் கடைசியாக அவங்க ஊழியத்துக்கு போகும்போது கூட போகிறதுக்கான ஸ்லாக்கியம் கிடைத்தது. He taught me the ministry is not just about preaching, even the travel also counts. So you should be willing to sacrifice in every way if you have to minister to the people of God. நீ ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் நீங்கள் தியாகத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். மினிஸ்ட்ரி ஊழியம் என்பது பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, ஈவன் நாம் போக்குவரத்திலே நடந்து கொள்ளுகிற விதம் எல்லா காரியங்களிலும் தியாகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். Because I was a little complaining about the travel, so he said God is not a debtor to anyone. He takes into account every little sacrifice we make for him. ஏனென்றால் நான் அந்த போக்குவரத்திலே இருக்கிற அசௌகரியங்களை குறித்து நான் சொல்லி கொண்டிருந்தேன். அதனால் அப்பா என்னிடம் சொன்னாங்க, ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல, தேவன் ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் அவர் கணக்கில் வைக்கிறார் என்று சொல்லி அந்த மாதிரி நான் அப்படி குறை சொல்லாதபடிக்கு என்னை வழி நடத்தினார்கள். And I praise God from the bottom of my heart for this great man of God. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவதாசனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். And I also take this opportunity to thank each and every one of you who have come from many parts of this country and outside too, to show your solidarity with us.
எங்களோடு கூட இந்த தருணத்திலே எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து நிற்கும்படியாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறீங்க. நம்முடைய தேசத்திலிருந்தும் பல வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே நான் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். I know that we can never repay you all for all the sacrifices and support and the love that you have showed to us. நீங்கள் எங்களுக்கு காண்பித்த அன்பு, எங்களுக்கு காண்பித்த support, எங்களுக்கு நீங்கள் காண்பித்த ஒரு அக்கறை, எங்களோடு கூட நின்ற காரியங்கள், இவை எல்லாவற்றையும் எங்களால் திருப்பி ஒன்றும் உங்களுக்கு செய்யக்கூடாது. ஆனாலும் இவை எல்லாவற்றையும் நாங்கள் அதிகமாய் உணர்ந்து நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். And we know that God is not a debtor to anyone, and we pray that God would richly bless each one of you for your labor of love. நீங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் செய்த இந்த ஊழியத்தின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. ஸோ ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. We are eternally grateful for each of you and may the Lord bless you all. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.